Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணோன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நியர்லி 8 to 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதை நீங்களே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணுங்கள், அதாவது ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போது எக்ஸாமில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு ரீகால் ஆகும். நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த சம்மு அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன்றது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் 10 மார்க்ஸ் 1 மார்க்ஸ். எப்போவுமே 1 மார்க்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 1 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 10 out of 10 எடுக்கிற அளவுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் தரோவாக இருக்கணும். ஏன்னா வந்து 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிப்ரேஷன் டைமிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி தான். அதாவது 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் காட்டிலும் வந்து இதுக்கான டைமிங் ப்ரிப்ரேஷன். அண்ட் தென் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்தால் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க 1 மார்க்ஸ்க்கு. அதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 10 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் இருக்குது. ஆஃப்டர் தட் பார்ட் 2. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 கொஷின். இதில் கொஸ்டின் நம்பர் 15 வந்து கம்பல்சரி கொஷின், 2 மார்க் கொஷின். 11, 12, 13 இது எல்லாமே வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட், அடுத்து டைரக்ஷன் இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்கள். ஏன்னா ஒன்ஸ் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 கொஷின்ஸ், கொஸ்டின் நம்பர் 20 இஸ் கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி கொஷின் நமக்கு ஈச் ஒன் கேரிஸ் 3 மார்க் கொஷின். இதில் 5 கொஷின்ஸ் இல்லையா, அதாவது 16, 17, 18, 19 இதில் வந்து எனி 2 நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். எனி 3 நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா, எனி 2 இதில் சூஸ் பண்ணிவிட்டு தேர்ட் கொஷின் நமக்கு கம்பல்சரி கொஷின் ஆஸ் யூஷுவல் 20th கொஷின். அந்த ஃபார் எனி 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்களே அந்த சம் வந்து கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஷினும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் எல்லாமே படிக்கணும், அதில் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்ற சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் சம்ஸாக இருக்கட்டும், அதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து 30% ரெடி ஆகிட்டேன், அடுத்து 50% ஐம் ரெடி ஃபார் த எக்ஸாம், 80% ஐம் ரெடி, 100% ரெடின்ற மாதிரி உங்களுக்குள்ளே அது கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணும். சரிங்களா? பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ், ஈச் ஒன் கேரிஸ் 5 மார்க்ஸ். இதில் இன்டர்னல் சாய்ஸ் 21ல் A or B. இன்டர்னல் சாய்ஸில் உங்களுக்கு எந்த சம் கிளியராக கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்றத கிளியராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சில டைம் ஓகே 2 சம்மும் தெரியும், நம்ம ஏவே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஒரு 50% நம்ம முடிச்சிருப்போம், அப்புறம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு லேக் ஆகிடுவோம். அடுத்தடுத்த சம்ஸும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணுற சம் உங்களுக்கு கிளியராக 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ 22nd இதுவும் இன்டர்னல் சாய்ஸ் தான். அண்ட் தென் 23rdல 2 கொஷின்ஸ் இன்டர்னல் சாய்ஸ், 24 A or B இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 5 மார்க் கொஷின். ஸோ எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷினை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாமே வந்து நீங்கள் செகண்ட் மிட் டெர்முக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.